இன்னைக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, வாங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்னடா ஒண்ணு பண்ணலாமா? போன வருஷத்துல என்னோட சிறப்பா செஞ்சிருவோம். ஆமா, போன வருஷம் வெட்டாததுக்கே என் ஹஸ்பண்ட் கோவம் மட்டும் போயிட்டாருடா. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ என்ன போயிட்டாரு, நான் வருத்தப்பட்டேன் ரொம்ப. சிறப்பா செய்வோம். சிறப்பா செய்யலாமா? வா வா வா. என்னம்மா சத்தம் போட்டு காட்டி விட்டாரு. கேக் வாங்கியாச்சா? விக்கலாமா? வைக்கலாம். சொல்லிட்டியா? நவனிகா பிறந்து இதான் ஃபர்ஸ்ட் கேக்கா? டாடிக்கு பர்த்டே பாரு. ஹாப்பி பர்த்டே சொல்றேன்ல. ஹாப்பி பர்த்டே பண்ணலாம். டாடி கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேல உங்களுக்கு டாடி கூட்டிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே பண்ணலாமா? டாடி கூட்டலாமா? சரி வா போய் டாடி கூட்டலாம். கூட்டலாமா? வா வா. ஆமாப்பா உட்காருங்க. சொல்லவே இல்லை, உட்காருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு பர்த்டே ஆச்சு, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எனக்கு ஞாபகம் கிடையாது. இத்தனை வருஷம் ஆகுது, 37 வருஷம் ஆக போதே. எங்கேயாவது ஒரு பர்த்டே ஞாபகம் என் வச்சிருக்கீங்களா? கல்யாணம் நடந்ததுலேருந்து என் ஒய்ஃப்ல இருந்து எனக்கு பிறந்த நாளே இதுவரையே தெரியாது. என் பிள்ளைகளை பத்தியும் தெரியாது. சரி இப்போ உங்க பிள்ளைக்கு தான் கேக் வெட்ட போறோம். எதுவும் உங்க அத்தாம இருங்க சரிங்களா? சந்தோஷமா இருக்குங்க. சரி நான் போயிட்டு வரேன். இருங்க. அப்படியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மணியும் 12 ஆச்சு. அவர் எங்கெங்கயோ போறேன்னு சொன்னாங்க. நானே கஷ்டப்பட்டு பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். வாங்க போய் கூட்டிட்டு வரலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மணி 12 ஆயிடுச்சு. அவரை கூப்பிட்டு வரலாம், அவ்வளவுதானே. நீ அங்க என்னென்ன பேசியா எல்லாமே எனக்கு கேக்குது. வாங்க இதுக்கு பேரு சர்ப்ரைஸ். இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேற. கண்ண முடிக்கோங்க. சர்ப்ரைஸ் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம்ல. ஆக்சுவலா இன்னைக்கு கேக் ஆர்டர் பண்ணல, நான் ஈவினிங்கே கண்டுபிடிச்சேன். நீ கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஆக்சுவலா இவ என்ன பண்ணிருக்கேன், என் தம்பிட்ட போன்ல பேசியிருக்கான். கேக் ஏதோ என் தம்பி மூலமா நாங்க வந்து 1000 பேசுவோம். நின்னு சொல்றது கேளு. என் தம்பி மூலமா ஆர்டர் பண்ணேன். போன்ல என்கிட்ட எப்போ இல்லாம இன்னைக்கு வந்து எங்க உங்க கம்ப்யூட்டர் இதுல இருந்து வாட்ஸ்அப்ல எப்படி போட்டோ அனுப்புன்னு கேட்டா. அப்பவுமே கெஸ் பண்ணி என் போட்டோ தான் கேட்கிறேன். ஏதோ கேக்ல என் போட்டோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ என் போட்டோ இல்லாம நான் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இல்ல நீங்க போங்கன்னு சொல்லி கம்ப்யூட்டர்ல இருந்து ஏதோ பண்ணா. அப்பவுமே கண்டுபிடிச்சேன் நீங்க ஏதோ பிளான் பண்றேன்ட்டு. ஒன்னும் ஒரு பிளானும் கிடையாது. வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கா? எல்லாரும் வந்திருப்பாங்க. வாங்க. அப்படியா? ஐயோ சரி, இதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் தேவையா? நீங்க வருத்தப்பட்டீங்கல்ல, நான் போன வருஷம் வீட்டுல அப்படின்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. எல்லாம் ரெடியா இருங்க. நானும் கஷ்டப்பட்டேன். எங்கடா அப்படின்ட்டு. நவனிகா டாடி எங்க? ஏய் இருட்டா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவங்க டாடி என்ன பண்றாங்க? இப்படி வாங்க. இப்படி வாங்க. இதானா சர்ப்ரைஸ்? என்ன அங்க பாரு. இது வந்து கேக். அது எனக்கு தெரியும். கெஸ் பண்ணு. கேக்குள்ள நான் என்ன பண்ணிருப்பேன்? என்ன டிசைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? போட்டோ. வேற போட்டோ தவிர்த்து என்னுடைய சின்ன வயசு போட்டோ வந்து இப்போ போட்டோ வாங்கி வச்சிருக்கேன். சரி. நான் ஆல்பமா போடுறேன்னா அங்க சின்ன வயசு போட்டோ வைக்க. அது தவிர்த்து என்ன தங்கம்? என்னாச்சு? அப்பாக்கு பட்டுக்காக நீங்க முடிச்சிருக்க இன்னும்? அவர் அது தவிர்த்து மணி 12 இன்னும் தூங்கலையா நீங்க? பர்த்டே டாடிக்கு எங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாருங்க. இங்க வந்து அது தவிர்த்து ஏய் ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன சர்ப்ரைஸா? என்ன அர்ப்பண்றீங்க? ஏன் கெஸ் கூட பண்ண மாட்டீங்களா? இவ்ளோ வயசு ஆயிடுச்சுல. டென்ஷன் ஆகக்கூடாதீங்க. பர்த்டே கூலா தான் பேசணும். சொல்லுங்க. மைக்கெல்லாம் எங்க இருந்து எடுத்த? நீங்க சொல்லுங்க. கேக் இருக்கும் தெரியல. பார்க்கலாமா? பார்க்கலாம். கேக் பார்க்கலாமா? கேக் பாரு. டண்டடாய். எங்க பாரு கேக் பாரு. வாவ், தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் டாட். வாவ். கீழ ஹாப்பி பர்த்டே விஜயன். யார் ஐடியா அது? நீ உன் ஐடியாவா? வாய்ப்பே இல்லம்மா. உண்மையாதான். உன் ஐடியாலாம் இருக்காது. உண்மையாதான். காமிச்சாதான். anyway thank you Thank so you. much. Okay. the best husband dad அப்படிங்கிற பட்டத்தை வந்து என்னுடைய மனைவியே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கணவனுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஹஸ்பண்டுங்கிற பட்டத்தை நீ கொடுத்துட்ட. டாடிங்கிற பட்டத்தை எனக்கு கூடி சீக்கிரம் என் பாப்பாவும் கொடுக்கட்டும். அது கொடுத்துட்டாங்க. வெட்டிலாமா தங்கம்? கேக் வெட்டலாமா? ஃப்ரண்ட்ல இருக்கு. என்னாச்சு? என்ன தங்கம் வாங்கி கை வச்சிருக்கீங்க? எடுங்க. என் பிள்ளைய தூங்கூடாமே வச்சிருக்கீங்க இவ்வளவு நேரம். ஓகே, என்னுடைய பொண்ணு பிறந்து இதுதான் என்னுடைய முதல் பிறந்த நாள். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத பிறந்த நாள். என்னுடைய பிறந்த நாளை கிட்டத்தட்ட 35 வருஷம் தனியா கொண்டாடினேன். லாஸ்ட் நம்ம 1 வருஷம் ஆச்சா 2 வருஷம் ஆச்சா? லாஸ்ட் 2 வருஷம் என்னுடைய மனைவியோட கொண்டாடினேன்.
பட் இந்த 3வது பர்த்டேவை இந்த வருஷம் என்னுடைய மகளோட சேர்த்து கொண்டாடுறேன். ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, வெட்டிங்க ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பாப்பாக்கு வேணாம். இந்தாங்கப்பா, நான் கொஞ்சம் விட்டுங்க. திருப்பி பேசாதீங்க, வீடியோ எடுக்கிறேன். கை ஃபுல்லா பிடி நாத்தம். பாப்பா வேணாம். எனக்கு தான் பிறந்த நாள், அவளுக்கு கொடுக்குறீங்க கேக்கு. தேங்க்யூ ஸோ மச் நவனிகா, ரொம்ப நன்றி. வேணாம்ப்பா பாப்பா கொடுக்கூடாது. இந்தா ருத்ரேஷ். தேங்க்யூ. என்னாச்சு? ஒரு நிமிஷம். பாம் எடுத்து கிஃப்டா? இன்னைக்கு ஒரே எல்லாம் பயங்கர அமக்கலமா இருக்காங்க. வாவ், கிஃப்ட் வேறயா? கிஃப்ட் இல்ல, சின்ன சீதனம். லைன் எடுத்துட்டோம். இது எப்படி எடுத்தீங்க? ஏது இது? தேங்க்யூ ஸோ மச்மா. நன்றி. இது உன் கிஃப்டா? சாரி, நான் ஷூ குடிக்கலாமான்னு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஷூ வாங்கி வந்து கொடுத்தேன். வாவ், ஒயிட் ஷூ. அது ஹேண்ட் என்னடா ஷர்ட்டா? ஓகே. ஆக்சுவலாக நாளைக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கு காலையில் நான் இதெல்லாம் போட்டுட்டு போயிருப்போம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் கிஃப்ட். ரொம்ப நன்றி. நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன கொடுத்தீங்க? 40 அப்போ எங்க கொடுத்தாரு? இந்தாங்க கொடுத்துருங்க. என்னுடைய தந்தை வந்து 40 ரூபா, பட் பெரிய விஷயம் இந்த 40 ரூபா எங்க அப்பா கையில வாங்குறது. எங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தாருல? கொடுத்தாரு. நம்ம கல்யாணத்துக்கு தானே கொடுத்தாரு. நம்ம கல்யாணம் இல்ல, தம்பி கல்யாணத்துக்கு தான் கொடுத்தாரு. எவ்வளவு கொடுத்தாரு? என் தம்பி கல்யாணத்துக்கு 20 ரூபா கொடுத்தாரு. என் பர்த்டேக்கு 40 ரூபா கொடுத்தாரு. அது ஒரு சென்டிமெண்ட். அது வந்து 20 நோட்டா தான் கொடுக்கணும். வந்து 10 ரூபாய் வச்சுக்கோங்க. இங்க பாரு, நவனிகா, உங்க தாத்தா கொடுத்த காசு. உங்க தாத்தா கொடுத்த காசு. நெக்ஸ்ட் பேத்திக்கு அப்கிரேட் 60 ரூபாய் ஆயிடும். 60 ரூபாய். இது வந்து மறக்காம வச்சுக்கோ. எங்க டாடி எனக்கு முத கொடுத்த காசு இது. அது மைண்ட் வாய்ஸ். உனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கா அதெல்லாம் வந்துட்டியா? அதெல்லாம் சின்ன வயசுல கொடுத்தாரு, பட் வளர்ந்ததுக்கு அப்புறம். ஓகே, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். யார் மற்றவங்களா வரல? நாளைக்கு வராங்களா? நான் உள்ள கண்ணெல்லாம் உட்கார்ந்து சொன்னா என்னமா நினைச்சேன். சரி, நீங்க எல்லாம் வராங்க, வந்து எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண வாங்கி பார்த்தா சரி பரவாயில்ல. நாங்க இருக்கிறதே பெருசு இல்ல உங்களுக்கு. என் பிள்ளை இருக்கா, இதுக்கு மேல என்ன வேணும்? வருவாங்க. எப்படி நாளைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி, தம்பி, மச்சான் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மரியா. ரொம்ப நன்றி. இதை பற்றிக்கு ஆக்சுவலாக வெளியே போக வேண்டியது. ஸோ இன்னைக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன், ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு. அதுக்காக தான் இன்னைக்கு நேரம் சரி இருந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறமா வெளியே ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா வெளியே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் கேக் விட்டுருக்கு. இனிமே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூமா. ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருங்க. எப்படியாவது எதையாவது பண்ணி நல்லா இருக்கு. எஸ் மக்களே, ஸோ என்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ரொம்ப நேற்று நைட்டு வந்து மரியா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு வீட்டை விட்டு கிளம்பினோம். கரெக்டாக கிளம்பும் போது ஃபேமிலி எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி எல்லாரையும் சேர்த்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு ஆமாம் முக்கியமாக எங்கள் டாடியை கூட்டிட்டு குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு திகழ் வெரி குட்கான அந்த திகழ் நீனு. ஆமாம், சமத்து பிள்ளையா இருந்தா இன்னைக்கு திகழ். இன்னைக்கு என்ன திகழ்? இன்னைக்கு மாமாக்கு என்ன டே? இன்னைக்கு விஷ் பண்ணியா மாமாவை? எப்படி பண்ண? ஓகே, சூப்பர். ஸோ கோயிலில் போய் எல்லாம் கும்பிட்டு
போட்டு அப்படியே தம்பி யாரை பாக்குறோமா? யார் பாக்குற? எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த? இது என்னது ஃபேஷன் ஷோவா? காட்டலாமா எப்படி அடக்கொடுத்தமா இருக்க வேணாம்? எஸ் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு கேக்கு வெட்டுறாங்களான்னு தெரியல. என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. சாமி வருமா வருமா? அப்ப கேக் வாங்காம வந்திருக்கீங்களா? காசு கேசு தர மாட்டீங்க, வந்தவங்க கோயிலுக்கு கூட்டு போறீங்க. சரி ஓகே, போயிட்டு இன்னைக்கு நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயா இருங்க, கீழே வச்சுக்கிறேன். நன்றி நன்றி. என்னையா வரும்போதே கத்திட்டு வரீங்க? தேங்க்யூ. வெடி வைக்கலாமா? ஆக்சுவலா நாங்க வந்து உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்கோம். அது ஒரு கோவம். என்ன கோவம்? அது ஒரு கோவம் வேணா எதுக்கு? நம்ம என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. ஐயா நீங்க லாஸ்டா ஏதோ ஒரு யூடியூப்ல vlog போட்டீங்க, அது கீழே என்ன திட்டி யாரோ கமெண்ட்ஸ் போட்டாங்க, அதை நீங்க லைக் பண்ணிட்டீங்க. ஏன் லைக் பண்ணீங்க? சரி எங்க அண்ணனை இருமா எங்க அண்ணனை திட்டமா எதுக்கு நீங்க லைக் பண்ணீங்க? மாமே மச்சான் கூட இன்ஸ்டாகிராம் பாக்கும்போது தெரியாம கை பட்டுறோம். அம்மா அது இன்ஸ்டா இல்லம்மா, முதல்ல யூடியூப்மா. சரி சரி ஏதோ ஒண்ணு. உன் புருஷனமா? ஆமா ஏதோ ஒண்ணு எங்க அண்ணன் ஹலோ இருக்கு. இன்னும் அங்க சப்போர்ட் பண்ற? எங்க அண்ணன் தெரியாம போட்டுப்பாரு. ஆனா இவ உலக மகா நடிகை, தயவு செய்து நம்பாதீங்க. காலையில வரைக்கும் நான் என்னதுமா சொன்னேன், உண்மையிலே இது சீரியஸா சொன்னேன். பாது மரியா இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, அப்படியாங்கன்னு வச்சுக்கிட்டு இப்ப நீங்க வந்தோன்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிறா பாருங்களேன். ஏன் அப்ப அந்த இடத்துல சரி சரி அந்த இடத்துல சொல்லிருக்க வேண்டியதானே? எங்க அண்ணன் தெரியாம அப்பயே சொல்லல. எங்க அண்ணன் இது பண்ணா உங்களுக்கு எதுக்கு எங்க அண்ணனை திட்டினா லைக் பண்ணீங்க? இப்ப பாருங்க, அவர் வந்து பொண்டாட்டியே எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாரா, ஏன் பொண்டாட்டி சப்போர்ட்டா பேச மாட்டாரா? கடைசி வந்து மொத்தம் 3 பேருக்கு ஏன் லைக் பண்ணி, என்ன ஒரு விஷயம்னா நான் எதையும் கவனிக்கல, வரிசையா லைக் பண்ணிட்டு வந்தேன். அதுல முதல் 2 லைன் என்ன பண்றாங்கன்னா, இந்திரஜாக்கா கார்த்தி மாமா உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டாங்க. கீழ வந்து நாஞ்சில் விஜய் கூட சுத்தாதீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. எங்க போயிடுச்சுன்னா ரீட் மோர் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் யூடியூப்ல 3வது இருமாமா யூடியூப்ல 3வது லைன் வந்துச்சுன்னா அது ரீட் மோர்னு போயிடும். தலைவன் தூக்க கலகத்துல ஷூட் முடிச்சிட்டு வந்து அதை பார்க்காம ஐயா உங்களுக்கு ஒரே ஒரு சொல்றேன், நம்ம என்ன ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இவ்வளவு வேலை பாக்குறீங்களா? இல்ல பட் நம்ம எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஆக்சுவலா கமெண்ட்ஸ் நிறைய வந்துயா, நம்ம அதை பார்த்துட்டோம். பட் எனக்கு அது நீங்க லைக் போடாம இருந்தீங்கன்னா ஓகே, நீங்க ரிப்ளை கூட பண்ண வேணாம், ஆனா இக்னோர் பண்ணிருக்கலாம். பட் நீங்க லைக் போட்டோனே எனக்கு தெரியாம பட்டது. நீ நடிக்காத இல்ல அப்படி நீ காலையில பேசிருக்க வேண்டியதா? காலையில தெரியாது, காலையில நினைச்சு தெரியாது. உங்க அண்ணன் வந்தவங்க மட்டும் சப்போர்ட். ஐயா அவன் நடிக்கிறாயா, அவளை மட்டும் நம்பாதீங்க. இல்ல இவ காலையில நான் சொல்லும் போது ஓகே சொல்லிட்டு 1000 தான் வெட்டு குத்து சண்டை வந்தாலும் குடும்பம் அதுதான் முடிச்சு விடுங்க. சரி உங்களுக்கு நான் வந்து கேக்க பார்த்தா நச்சுக்க பிரச்சனை எல்லாம் பறந்து போயிடும். நான் நேத்து கால் பண்ணும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சுமா. சரி நீ இன்னைக்கு நான் எடுக்கலன்னு சொல்லி இவளுக்கு மதியா கால். நான் 4-5 கால் சார்ஜ்ல இருக்கோம் பாரு. உங்களுக்கு நான் வந்து எவ்வளவு அன்பும் பாசம் நிறைந்த அன்பு நண்பனே, நீரூடி வாழ்க, நலமுடன் வாழக, அன்பின் சிகரமே, ஆற்றலின் அரசனே, இன்முகம் கொண்டவரே, ஈகை பண்பாளரே, உறைவிடமே, ஊருக்கு உழைக்க காத்திருக்கும் உத்தம புத்திரனே, எளிமையின் சிகரமே, ஏழைகளின் ஏற்றமே, ஒற்றுமையை வளர்ப்பவரே, ஓய்வறியா உழைப்பாளியே, ஔதடம் கொள்ளாதவரே, இஃது நீர் ஒரு உண்மையின் பொக்கிஷம், இனி தோல்விகள் உன்னை கண்டு துவண்டு போகட்டும், வெற்றிகள் உன்னை வந்து சேரட்டும். அவனுக்காக காலையில அவ்வளவுதான் எழுதி அனுப்பிச்சு விட்டா இன்னும் பார்க்காம வச்சிருக்காப்ல. வெல்கம். இப்ப சர்ப்ரைஸ் மொமெண்ட் வந்துட்டோம். சரி ஓகே, நீங்க எல்லாரும் கூப்பிடலாம். என்ன பண்ண போறேன்னா ஆடியன்ஸ்க்கு நான் கேக் ரிவீல் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் முன்னாடி போய்க்கணும். ஆடியன்ஸ்க்கு கேக் ரிவீல் பண்ணலாமா? யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவர். ராஜா ரியாக்ஷன் பாப்போமா எப்படி இருக்குன்னு. என்னன்னா இது ஃபுல்லா மாமா தான் பண்ணாரு, நான் ஒண்ணு கூட பண்ணல, இது எல்லாமே அவங்க தான் பண்ணாரு. வாவ் சொல்றாரா, வாவ் அப்படி சொல்றாரா பாப்போம். ஏதோ சொல்வாரு. என்ன 3 2 1 ஹேப்பி பர்த்டே. சீரியஸ்லி வாவ் ஓ மை காட். ஃபேமிலி பிக்சர் போட்டு வரைஞ்சிட்டு வந்தீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என் தங்கச்சியா, இது வந்து நவனிக்காயா, அப்ப அது நானாவோட இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த என் வாழ்க்கையில அது வேணாங்கயா. வெரி குட் வாழ்த்துக்கள். முடிவு தாங்க.
அப்படியே க்ளோஸ் வந்து காட்டுங்களேன். Best முடிவு. வாவ், வேற லெவல் வேற லெவல். நல்லா இருக்கா? இந்த ஆண்டிலிருந்து இது எல்லாம் உங்களுக்கு வந்து இது எல்லாமே 2 மடங்காக 3 மடங்காக பெருக அனைத்து செல்வமும் கிடைக்க வாழ்த்துக்கள். வாங்க எல்லாம் கேக் வெட்டலாம். வா தமிழ் வா. அப்பா வாங்க. மணியண்டங்க. மணியண்டங்க இல்லையா? மணியண்டா. சோ இந்த பிறந்தநாள் வந்து எனக்கு அம்மாடி போதும் தங்கம் தங்க பிள்ளை என்ன தங்கம் என் பிள்ளை வந்து ரொம்ப குஷி ஆகிட்டா அப்பாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக. அவன் நேத்து நைட்ல இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. நேத்து நைட் இதே மாதிரியா கேக் வெட்டி முடிச்சது கத்திட்டு இருக்கா. விசஸ்தான் சந்தோஷம் எப்படி பார்த்தேன். நீங்க அவ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கொண்டாடி முடிச்சு நீங்க ஒரு ஆட்டம் கொடுப்பீங்களே, ஆமா அது இப்ப பண்றாங்க. சரி கேக் வெட்டிடலாமா? இந்த சாப்பிட்டோம் எல்லாம் ஆட்டம் எல்லாம் ஓகே மக்களே, ரொம்ப சந்தோஷம். ஸோ என் வாழ்க்கையில இது வந்து என்னுடைய 37வது பிறந்த நாள். பரவாயில்ல, எல்லாம் தெரியாமையா இருக்க முடியும் பாதி நினைச்சு போச்சு. 6 வயசு குறைச்சு தான் சொல்லிருக்கோம். 6 வயசு குறைச்சு தான் சொல்லிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்ல உண்மையிலே 37 ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அதான் சொன்னேன், நான் இந்த vlog ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன். 34 வருஷம் என்னுடைய பிறந்தநாளாக நண்பர்களோடு கொண்டாடினோம். லாஸ்ட் ஒரு 2 வருஷம் என்னுடைய மனைவியோடு கொண்டாடினோம். இந்த வருஷம் எனக்கு இன்னும் ஸ்பெஷல் பர்த்டேன்னா என் மகளோடு. இன்னும் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? இது என்னோடு பிறந்தவள், எனக்காக பிறந்தவள், எனக்கு பிறந்தவள். எல்லாமே இல்ல இது வந்து இது வந்து நமக்காக பிறந்தவர்கள். ஆமா, நம்மளை நம்பி பிறந்தவர்கள். ஆமா, எஸ், நம்மளை நம்பி பிறந்தவர்கள். அண்ட் பாப்பா இந்திரஜா ஒரு தங்கச்சியா இருக்கட்டும், பிரீத்தி தங்கச்சியா இருக்கட்டும், என் தங்கச்சியா இருக்கட்டும், அண்ட் என்னுடைய இன்னொரு பொண்ணு ஜிஷ்னிகா, மருமகள் திகழ், எங்க டாடி, தம்பி, எங்கள் மாமியார், எல்லாத்துக்கும் எங்கள் கேப்டன்னா எங்கள் மாமியார் தான். எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் இந்தளவுக்கு சக்ஸஸ் வந்திருக்க முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரும் சொல்லுவாங்க மனைவி தான் அம்மா மாதிரி வருவாங்கன்ட்டு, ஆனால் எனக்கு எங்கள் மாமியாரே அம்மாவை கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மக்களே. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் இவ்வளோ ஒரு அன்பான உறவுகள் கிடைச்சதில் நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெட்டிலாமா? வெட்டுங்க. வா தங்க கையில் வை. வா திகழ் வா. ஐயா அதுக்குள்ள அவங்க ஒரு கேக் வாங்கிருக்காங்க. இத ஃபர்ஸ்ட் வெட்டி. அப்படியா? ஆமா, உங்களுக்கு 2 கேக்கா வெட்டுங்க. சேர்த்து வெட்டுங்க. சரி, நீங்க வெட்டுங்க, அதை எடுக்கலாம். இல்ல அப்ப எடுத்துங்க. சரி, 2 கேக் வெட்டுவோம். 2 சேர்த்து வெட்டிடலாம். அடடா, பயங்கர சர்ப்ரைஸா கேய். எல்லாரும் கால வச்சு உட்கார்ந்தா என்னப்பா கேக் மிச்சம் இருக்கும். திகழிங்க உட்கார்ந்து தங்கம். வா தங்கம், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு ஜிஷ்னிகா. அது மட்டும் முடியாது. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நான் என்னன்னா எல்லாரையும் சொல்லிட்டேன், இந்த வீடியோ எடுக்கிற என் மச்சான விட்டேன். ஆக்சுவலா அவர் வந்து எங்க குடும்பத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். தேங்க்யூ மச்சான். அண்ட் தம்பி ருத்ரேஷ், அவருக்கும் நன்றி. அவரும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இதே வீடியோ எடுங்க, அழகா இருக்கு. திருப்பி வீடியோ எடுங்க. இதெல்லாம் நேத்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து ஒட்ட வச்சிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் நாஞ்சனோட வாழ்க்கை வரலாறா? ஆமா, லைட் போடணும். அந்த லைட் இல்ல, அதான். ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டியர் ராஞ்சனா. மாமா கேக் கொடு. ஹேப்பி பர்த்டே டு மாமா கொடு. வெரி குட். அன்னைக்கு அப்பா கூட்டி விடுறோம். நவனி சே, ஹிந்தி சேனல்ல வருது மணியனாட்ட இருந்து. ஆமா, அடுத்து 2 கத்தி கொடுத்து நன்றிங்கய்யா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல என்னைக்குமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். நன்றி, ரொம்ப நன்றி. வாங்க பிரீத்தி, வாங்க. நாங்கள் அண்ணன் யூனிஃபார்ம்ல இருக்கோம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். மணியண்டா சொல்லுனே மச்சான் இவர்தான். தம்பிக்கு நான் தம்பி கொடுத்தேன். நாளைக்கு அவன் தான் சண்டைக்கு வருவான், மற்ற எல்லாம் கூட விட்டுருவாங்க. நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன், அதை நான் காட்டுறேன்.
ரொம்ப நன்றி நன்றி மக்களே. இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு கொடுத்தீங்களான்னு பாக்குறோம். வேணாம் தங்கம், நமக்கு வேணாம் தங்கம். சரி எல்லாம் கொடுத்துக்கலாம் ஐயா. நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ ரொம்ப நன்றி. இந்த பர்த்டேயை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினோம், அதுவும் குடும்பத்தோட கொண்டாடல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ துர்ஜா பாப்பா, கார்த்திக் ப்ரோ, ரொம்ப நன்றி. இந்த பிறந்த நாள் எனக்கு சிறப்பாக போச்சு. உங்களுடைய பிளஸிங் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஆமாம், உங்களுடைய வாழ்த்து மட்டும்தான் எனக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. மரியாதை மறந்துட்டா, கேக்கு கொடுக்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான்.